தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார், கேப் ஆட்டோ பைக்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம். மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில வெற்றிக்கு தாமதமாக்கும் விஷயங்கள் எது அப்படிங்கறத பத்தி பேச வந்திருக்கேங்க. ஷஷ்டி திதி மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான திதி. உங்களுக்கே தெரியும், அழகென்ற சொல்லுக்கு முருகா. மேஷராசிக்காரர்கள் முருக பக்தர்கள். சனிக்கிழமையும் எதையும் தொடங்காதீங்க. நம்பர் 9 நீங்க. உங்க ஜென்ம எதிரி யாரு? சனி. நம்பர் 8. அப்ப 8ஆம் தேதியை தவிருங்க. பிராண்ட் பொருட்கள் பயன்படுத்துறவங்க எல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த புதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இதெல்லாம். கருப்பு கலர் அணியிறது செய்யக்கூடாதவை. வடக்கு திசை ஆகாது, தெற்கு திசை ஆகாது. சனிதான் ப்ராப்ளம் ஆச்சே, உங்களுக்கு ஆகாது. அப்ப நான் எங்க தான் போறது? அடையக்கூடாத எல்லை, இவ்வளவுதான் எனக்கு டெஸ்டினி அப்படின்னா எதை சொல்வீங்க? அப்படின்னா நீங்க தங்கம் வாங்குறத லிமிட் பண்ணிக்கோங்க. ஒரு அளவுக்கு மேல தங்கம் போனா அது களவு போறதுக்கோ அல்லது தங்கம் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கோ. நம்ம வீட்டுக்குள்ள என்னென்ன இருக்கலாம், இருக்கக்கூடாது, நம்ம வீட்டை சுத்தி என்னெல்லாம் இருக்கலாம், இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பத்தி பேசலாம். சார், செல்லப்பிராணில இருந்து சொல்ல போறேன். நம்ம வீட்டில் வாசல்ல வைக்கிற மரத்துல இருந்து நீங்கள் வளர்க்கிற பூச்செடியில இருந்து எல்லாத்துக்கும் போக போறோம். மேஷராசிக்காரர்களுக்கு செட் ஆகாத பூன்னு ஏதாவது ஒன்று இருக்கா என்ன கேட்குறீங்கல்ல? ஏன்னா இருக்கு. பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் பன்னீர் மலர் நந்தியாவட்டம்னு சொல்றான். பன்னீர் மலர் நந்தியாவட்டம். நந்தியாவட்ட பூ எல்லாருக்காகவும், உங்களுக்கு மட்டும் ஆகாது. உங்க பிசினஸ்ல இந்த பேரு, உங்க கார்ல இந்த லெட்டர், உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்துல இந்த லெட்டர் இருந்தா இந்த லெட்டரே உங்க காலை பிடிச்சி இழுக்கும், உங்க கையை பிடிச்சி இழுக்கும். மேல முன்னுக்கு வராம இழுக்கிறது எது? இந்த லெட்டர்ஸ் தான். எந்த லெட்டர்ஸ்? உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றிக்கு தாமதமாக்கும் விஷயங்கள் எது அப்படிங்கிறத பற்றி பேச வந்திருக்கேங்க. சில பேர் பார்த்தீங்கன்னா லைஃப்பில் வேகமாக முன்னுக்கு வந்துடுறாங்க, லிஃப்ட்டில் வந்துடுறாங்க. ஆனால் நான் மட்டும் படிக்கட்டில் நடந்து மெதுவாக. அந்த மாதிரி என்ன காரணம் அதற்கு என்பதை பற்றி விரிவான ஒரு அலசல். எப்பவுமே பொதுவாக நம்மளுடைய படைப்புகள் எல்லாமே ரொம்ப தீர்க்கமாக டெக்னிக்கலாக இருக்கும். அதான் நம்மளுடைய சிறப்பு. இது ஒரு லைப்ரரியில் எடுக்க வேண்டிய விஷயம், லைப்ரரியில் இருக்க வேண்டிய ஒரு விஷயம். நீங்கள் லைஃப் டைம் கண்டென்ட்னு வச்சுக்கலாம். நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம், பண்ணக்கூடாது, அது அந்த மாதிரி நம்ம போகலாம். அதில் முதல் விஷயம், எந்த நாட்களில் ஆரம்பிக்கக்கூடாது. ஒரு நல்ல விஷயத்தை ஆரம்பிக்கக்கூடாது. இது வரைக்கும் ஆரம்பிக்கலான்னு போனோம் இல்லையா? இப்போ எதை ஆரம்பிக்கக்கூடாதுன்னு போவோம். ஏன் அப்படின்னா, இது தெரிஞ்சால், எது ஆரம்பிக்கக்கூடாதுன்னு தெரிஞ்சால் வெற்றி தன்னாலும் வந்துடும். டோன்ட்ஸ் தெரிஞ்சால் போதுங்க. டூஸ் எல்லாம் எங்களுக்கே தெரியும். டூஸை பற்றி தான் நம்ம நிறைய படிச்சிட்டோமே. அப்படி அப்போது ஷஷ்டி திதி மேஷராசிக்காரர்களுக்கு ரொம்ப சிறப்பான திதி. உங்களுக்கே தெரியும், அழகென்ற சொல்லுக்கு முருகா. மேஷராசிக்காரர்கள் முருக பக்தர்கள், ரைட். ஆனால் ஷஷ்டி திதி உங்களுக்கு ஆகாதுங்கிறாங்களே, ஏன் அப்படின்னா அவரே தான் 1-8 கூடியவராக செவ்வாய் இருக்கார். அதனால் ஷஷ்டி திதி ஒன்லி ஃபார் டிவைன், நாட் ஃபார் குட் திங்ஸ். அதனால் நீங்கள் அது சிறப்பான விஷயங்களுக்கு. அப்போ பௌர்ணமிக்கு அமாவாசைக்குள்ள வித்தியாசம். பௌர்ணமி இஸ் மச் பெட்டர். ஆனால் நம்ம அமாவாசை அன்றைக்கி தான் எல்லா காரியங்களையும் தொடங்குறோம். ஸோ இப்போ நான் சொல்கிறது மட்டும் கேள்விகள் இல்லாமல் அப்படியே எழுதிக்கோங்க. ஷஷ்டி திதியில் எந்த காரியத்தையும் தொடங்காதீர்கள். காலபுருஷனுக்கு 3-6 கூடியவராக புதன் இருக்கிறார். உங்களுடைய ஜென்ம எதிரி அவர். சும்மா இருந்தால் கூட கூப்பிட்டு ஒரு இஎம்ஐயை போட்டு விடுவார். அவர் தான் அந்த புதனோட ஸ்டைல். அதனால் எதையானாலும் புதன்கிழமைகளை தவிருங்க. இதெல்லாம் நீங்கள் தவிர்க்க வேண்டிய நாட்கள். ஸோ அது இல்லாமல் சனி உங்களுக்கு பாதகாதிபதி, 11 கூடியவன், சரராசி நீங்கள். அப்போது சனிக்கிழமையும் எதையும் தொடங்காதீங்க. ஓகே, ரைட்டு. நம்பர் 9 நீங்கள். இது செவ்வாய் அப்படிங்கிறதுனால உங்கள் ஜென்ம எதிரி யார்? சனி. நம்பர் 8. அப்போ 8ஆம் தேதியை தவிருங்க. பாருங்கள், நான் ஒரு விஷயத்தை அழகாக ஒரு லைனில் நிறையா சொல்கிறேன். ஓகே, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 8ஆம் தேதி புதன் சனி சஷ்டி திதி, ரைட். அடுத்ததாக தொடக்கூடாத தொழில்னால் நீங்கள் என்ன சொல்லலாம்? நண்பர்களே, ஒரு தொழிலை தொட்டு ஜெயித்தவனும் இருக்கான், ஒரு தொழிலை தொட்டு இருக்கிறதெல்லாம் போனவங்களும் இருக்காங்க வாழ்க்கையில். அந்த செலெக்ஷன் ஆஃப் த பிஸ்னஸ் உங்களுக்கு தெரியாதா? மேசராசிக்காரர்கள் படாத பாடா. நான் என்னென்னமோ வச்சேன் சார். காத்தடிக்கும் நேரம் மாவு விற்க போனேன், அது உங்களுக்கு நடந்துருக்கும். கொட்டும் மழை காலம் பூ விற்க போனேன். ஏன் ஏன் என்ன காரணம்? ஏன்னா ஐபிசி பக்தியில் இந்த ஷோவை பார்க்காம போயிட்டீங்க, அதான் காரணம். வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நான் சொல்கிறேன்ல, இந்த தேதியை இந்த தொழிலை பண்ணுங்கன்றேன். உங்களை யாரும் மாவு வைக்க வேண்டாம், உப்பு வைக்க வேண்டாம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு எது பலிக்கும், எந்த தொழில் நல்லா வருங்கிறத பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம். எதை தொடக்கூடாதுன்னு பற்றி பேசுவோமா?
மருந்து கடை வைக்காதீங்க, தயவுசெய்து வச்சிடாதீங்க. இன்சூரன்ஸ் ஏஜென்ட் பணி கூப்பிடுவாங்க, இப்படி வாங்க 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 பாலிசி போட்டிங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ காசு வரும், இத்தனை பர்சன்டேஜ் கமிஷன். ஐயா வணக்கம் ஐயா, வேண்டாம். நம்மக்கிட்ட வர்றவங்கெல்லாம் நம்மளை இழுத்து விட்டு போகிறவங்க தான், நமக்கு நல்லது பண்ணுற யாரும் இல்லை. ஸோ ஒரு பீப்புளை நம்பி, நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், மனிதர்களை நம்பி ஒரு விஷயத்தில் சேர்த்துறீங்க பாருங்கள், ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது இதெல்லாம் தான். அப்போது புதன் சம்பந்தப்பட்ட தொழில்களாகப்பட்ட கணக்கர் பணி, எழுத்தர் பணி, கவிதை கட்டுரை, ஸ்கிரிப்ட் எழுதுறது, அதுக்கப்புறம் வாங்க அப்படி புதனுடைய பணிகளாக சொல்லக்கூடிய அத்தனையும் உங்களுக்கு வேண்டாம். மருத்துவம் சார்ந்த பதவிகள், மாதிரி விஞ்ஞானம், ஆராய்ச்சி, முக்கியமாக வக்கீல் வேலை, தயவுசெய்து நீங்கள் வாதாடலாம் போயிடாதீங்க. நீங்கள் வக்கீல் வேலையில் நீங்கள் யாராவது இருந்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சாஃப்டான வாதமுடைய வக்கீலா, இப்போ அந்த கன்சியூமர் ரைட்ஸு அந்த மாதிரிலாம் போயிட்டால் நல்லது. கிரிமினல் குற்ற ஒரு வக்கீலாக இருந்து பயங்கரமாக கோபம் வரக்கூடிய விஷயங்கள், சென்சேஷனல் விஷயங்கள், அதெல்லாம் வேண்டாம். நீங்கள் அமைதி காப்பது நல்லது. ஏன்னா உங்கள் சுபாவமே முரட்டு சுபாவம்னு உலகத்துக்கே தெரியும், உங்களுக்கு இல்லை உலகத்துக்கே தெரியும். வக்கீலுக்கு தேவை முதல்ல பொறுமை, ரைட்டா? அப்போ புதன் உங்களுக்கு செட் ஆகாது. சரி சார், இதெல்லாம் அப்போ தொழில்னா என்ன சொன்னேன், மெடிசன் சம்மந்தப்பட்ட விஷயம், வக்கீல், அது மாதிரி இஎம்ஐ சம்மந்தப்பட்ட விஷயம், லோன் எடுத்து கொடுக்குற விஷயம், ஓடாத கம்பெனியை ஓட வைக்கிற விஷயம், ப்ளஸ் பண பரிமாற்றம் செய்யக்கூடிய விஷயங்கள், இது எதுவும் உங்கள் பண்ணக்கூடாது. ரைட்? செய்யக்கூடாத காரியங்கள் என்ன, எதை நான் பண்ணவே கூடாது என்றால், உங்கள் லேண்டு அதை கொண்டு போய் தயவுசெய்து அடமானம் வச்சிடாதீங்க. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். நம்ம எல்லாரும் மிடில் கிளாஸ் ஒரு இடம் வாங்கிடுவோம். வாங்கினதுக்கப்புறம் ஏதாவது ஒரு கடன் கட்ட முடியலனாலும் சரி, ஏதாவது ஒரு கடன் கட்ட முடியலனாலும் இந்த லேண்டை கொண்டு போய் அடமானம் வச்சிடலாமா, நம்ம ஃபஸ்ட்டு தாட் நம்ம மைண்டுக்கு அங்கே தான் போகும். ஏன்னா நம்ம சுயமரியாதை மிக்கவர்கள், இன்னொருத்தண்ட கடன் கேட்க நமக்கு வெக்கமாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணுவோம், இருக்கிற லேண்டை கொண்டு போய் வைக்கலான்னு யோசிப்போம். அதை நீங்கள் பண்ணக்கூடாது, பண்ணிங்கன்னா அது வராது. ஏன்னா உங்களுக்கு 1 8 யார் இருக்கார், நிலம் சார்ந்த செவ்வாய் பூமிகாரகன் இருக்கிறார். வேறு வழியே இல்லை, நீங்கள் பண்ணி தான் ஆகணும் என்றால் தயவுசெய்து புதன்கிழமையாவது பண்ணாமல் இருங்க. அதை புதன்கிழமை அடமானம் வச்சிங்கன்னா அது வரவே வராது. பெரும்பாலும் 99% நீங்கள் வைக்க மாட்டீங்க, வச்சா புதன்கிழமையில் வைக்காதீங்க. அப்போ புதன்கிழமை அது மட்டும் தான் ப்ராப்ளமா? புதன்கிழமை கடன் வாங்காதீங்க. ஊருக்கே புதன் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது. ஆனால் உங்களுக்கு புதன் பேட் பாய், அவர்கிட்டே போக வேண்டாம். ரைட்? ஸோ அப்போது அடுத்ததாக இந்த பிராண்ட் பொருட்கள் பயன்படுத்துகிறவங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. இந்த புதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் தான் இதெல்லாம். கருப்பு கலர் அணியிறது செய்யக்கூடாதவை, இதெல்லாம் நிறைய கருப்பு கலர் போட்டிருப்பீங்க. நீங்கள் வேணால் செக் பண்ணி கமெண்ட்டில் போடுங்க. நான் சொன்னதுக்கு தவறாக இருந்தால் நான் பார்க்குறேன், நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. கருப்பு கலர் நிறையா பயன்படுத்துகிற ஆட்கள் நீங்கள் தான். அது நீங்கள் செய்யவே கூடாது. ஏன்னா அவர் 11 கூடிய பாதகாதிபதி. ஆனால் உங்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும், தயவுசெய்து பண்ணாதீங்க. செய்யக்கூடாது. இன்னொரு விஷயம், அப்பாவோட சொத்து, உங்களுக்கு யோகாதிபதி சூரியனுங்க, அப்பாவோட சொத்து. அப்போ என்ன பண்ணலாம், அப்பா சொத்தை ஈஸியாக விற்றுடலாம். நம்மனா தான் இஎம்ஐலாம். அப்பா சொத்தை அப்படியே விற்கிறது ரொம்ப ஈஸி. அப்பா சொத்தை விற்றீங்கன்னா அப்படியே போய்டும், வராது. தயவுசெய்து புரிஞ்சுக்கோ, அதை நீங்கள் பண்ணவே கூடாது. அப்போது அடுத்ததாக எது செய்யக்கூடாது, அரசு அதிகாரிகள், உயர் பதவியில் இருப்பவர்கள், காவல்துறை, ஏன் இராணுவம் கூட அவங்க கூட பழகுவாங்க. என்னது இராணுவம் பழகுவாங்களா? பழகுவாங்க சார். நீங்கள் ஒரு ஈவெண்ட் மேனேஜ்மெண்ட்டு, ஈவெண்ட் கோஆர்டினேட்டரு, அந்த மாதிரி ஏதாவது ஒரு பதவியில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. உயர் அதிகாரிகள் தொடர்பு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக கிடைக்கும். ஏன்னா பாருங்கள், மேசராசிக்காரங்க எதுக்கு எடுத்தாலும் போலீஸ் ஸ்டேஷன் போகிற ஆட்கள் நீங்கள் தான். சும்மாவே போலீஸ் ஸ்டேஷன் போவீங்க. அது மாதிரி உங்களுக்கு பழக்கமும் ஈஸியாக கிடைக்கும். லோக்கல் ஏரியா எஸ்ஐ தான் எங்களுக்கெல்லாம் தெரியும், ஆனால் உங்களுக்கு ஏசி வரைக்கும் தெரியும். அந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் பவர்ஃபுல்லான ஆள். ஆனால் அதுவே பிரச்சனையாக மாறும். அது கொஞ்சம் ஒரு நூல் அதிகமாக போகும்போது உரிமை எடுத்து பழக ஆரம்பிச்சிருவீங்க, அவர்களால் வெறுக்கப்படுவீர்கள். இதை நீங்கள் செய்யக்கூடாது. நீங்கள் அப்போ என்ன அர்த்தம், இப்போ இந்த மாதிரியான அரசு அதிகாரிகள், காவல்துறை, இராணுவதெல்லாம் தொழில் ரீதியாக பழகணுமா, வந்தமா, அவ்வளோதான். பர்சனல் உறவுகள் அவங்களோட வச்சுக்க வேண்டாம். அது உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. அவர்கள் உங்கள் நண்பர்கள் அல்ல. ஏன்னா இந்த காவல்துறை, இது சொன்ன பார்த்தீங்களா, இராணுவம், இதெல்லாமே சனியுடைய டிபார்ட்மெண்ட். செக்யூரிட்டி சர்வீசஸ் எல்லாமே யார், மிஸ்டர் சனி. அவர் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சே. அதனால் இந்த செக்யூரிட்டி டிபார்ட்மெண்ட்டே உங்களுக்கு வேண்டாம், விட்டுருங்க. அடுத்ததாக வாழக்கூடாத திசை என்ன குருஜி? வாழக்கூடாத திசை. ஏன், ஒரு வீடுனா வாழ்கிறோம், அது அந்த அர்த்தத்தில் சொல்கிறேன். வாழக்கூடாத திசைன்னு என்ன அர்த்தம், இந்த திசையில் வாழ்கிறதும் ஒன்று தான், சும்மா இருக்கிறதும் ஒன்று தான். ஏன் அப்படின்னா, இந்த சொல்லுவாங்கள்ல, இந்த 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 வீடு வந்ததுலேருந்து முன்ன தெற்கு பார்த்த வாசல் சார், நான் இந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் வடக்கு பார்த்த வாசல் ஓஹோன்னு இருக்குது சார். நிறைய பேர் கார்னர் பீஸ் கேட்டு வாங்குறது, வடக்கு பார்த்த வீடு கேட்டு வாங்குறத நம்ம பார்க்குறோம் இல்லையா? அப்போ திசைகள் எவ்வளோ முக்கியம். அப்போ உங்களுக்கு வடக்கு திசை ஆகாது. என்னங்க எப்படி சொல்லிட்டீங்க? ஆகாது. ஏன்னா புதன் தான் உங்களுக்கு ப்ராப்ளம் ஆச்சே. அடுத்து தெற்கு திசை ஆகாது, சனி தான் ப்ராப்ளம் ஆச்சே, உங்களுக்கு ஆகாது. அப்போ நான் எங்கே தான் போகிறது? கிழக்கு திசை இருக்குது, 5 கூடிய சூரியன் இருக்கார்.
அது அப்புறம் அந்த வீடியோ அப்புறம் பேசலாம். எது ப்ளஸ்ஸுங்கிற வீடியோ அடுத்த வீடியோ. இப்போ ஆகாததை பற்றி டோன்ட்ஸ் தான் பேச சொல்லியிருக்காங்க என்ன. ஸோ அப்போ நீங்கள் தெற்கு ஆகாது, அதே மாதிரி வடக்கு ஆகாது. வடக்கு தெற்கு விட்டுருங்க, கிழக்கு மேற்கில் யூ கேன் என்ஜாய். ரைட். அடுத்து சேரக்கூடாத நட்பு யார்? இவங்கூட சேர்ந்ததுக்கப்புறம் தான் சார் என் வாழ்க்கையே இப்படியாச்சு அப்படின்னா யாரை சொல்லுவீங்க? அது நான் 100 பேர் சொல்லுவேன். எனக்கு தெரியும் நீங்கள் 100 பேர் சொல்லுவீங்க. ஸ்பெசிஃபிக்கான இவங்க கூட மட்டும் பேசினா ரொம்ப இருக்கிறதும் போயிடும் அப்படிங்கிற மாதிரி ஆட்கள் யார் என்றால், உங்களுக்கு நெருப்பு ராசி. அப்போ உங்களுக்கு நீர் கேரக்டர் எதுவுமே செட் ஆகாது. நான் லாஜிக்கோடே சொல்லித்தரேன் உங்களுக்கு. மீனம் செட் ஆகாது, கடகம் செட் ஆகாது, விருச்சிகம் செட் ஆகாது. தயவுசெய்து இவங்களோட வச்சுக்க வேண்டாம். பாதகாதிபதி 11 கூடிய கும்பம் செட் ஆகாது. நீங்கள் நல்லா பாருங்கள், மேஷத்துக்கும் கும்பத்துக்கும் அதே மாதிரி மீனம் கடகம் விருச்சிகத்துக்கும் ஆகவே ஆகாது. இவங்க கூட நீங்கள் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் வேண்டாம். இவங்களோட பேச்சுவார்த்தையே வேணான்ட்டேன். அடுத்த விஷயமாக நம்ம என்ன சொல்லலாம், அணியக்கூடாத வண்ணம்னா என்ன, அதை நான் தெளிவாக சொல்லிட்டேன் ஆல்ரெடி. பிளாக்கு, டார்க் பிளாக்கு அல்லது ஹேஷ் கலரு, பிளாக் மாதிரி ஒரு பிளாக்கு. இப்போ நம்ம எப்படி எல்லோவில் கோல்டன் எல்லோ, இந்த எல்லோ சொல்ல பிளாக்லேயே 2-3 கேட்டகரி வச்சுருப்பீங்க நீங்கள். ஷைனிங் பிளாக், நார்மல் பிளாக் எந்த வடிவில் வந்தாலும் உங்களுக்கு வேணாங்க. ரைட்டாக அதை விட்டுருங்க. அதே மாதிரி பச்சை நிறமே வேணாம், ஆஃப் பண்ணிடுங்க. வேணாம், நான் இதை கேட்க மாட்டேன். இந்த பாட்டு எனக்கு பிடிக்காது. ஏன் நல்லா தானே இருக்குது இந்த பாட்டு. ஐபிசியில் இப்போ தான் சொல்லியிருக்கேன், பச்சை கலர் நமக்கு ஆகாது. ரைட். எப்படிலாம் உங்களுக்கு சொல்லித்தர வேண்டியிருக்கு. பச்சை கலர் ஆகாது, கருப்பு கலர் ஆகவே ஆகாது. ரைட், ஓகே. அடையக்கூடாத எல்லை, இவ்வளோ தான் எனக்கு டெஸ்டினி அப்படின்னா எதை சொல்வீங்க? அப்படின்னா வாழ்க்கையில் நமக்கு இவ்வளோதான்னு ஏதாவது இருக்கா? கடவுள் ஏதாவது இப்படி பண்ணியிருக்காரா என்ன? கடவுள் எவ்வளோ வேணால் சாப்பிடுங்க அந்த உலகத்தையே கொடுத்துருக்காரு. அப்போது இவ்வளோதான்னு ஒரு விஷயம் கிடையாது. ஆனால் சில விஷயங்களுக்கு உண்டு. என்ன தெரியுமா? உங்களுக்கு 9 கூடிய குருவே 12 கூடியவனாக இருக்கார். அப்போது சில பேர் மேஷராசிக்காரங்களில் நீங்கள் தங்கம் வாங்கிறத லிமிட் பண்ணிக்கோங்க. ஒரு அளவுக்கு மேலே தங்கம் போனால் அது களவு போகிறதுக்கோ அல்லது தங்கம் தவறாக பயன்படுத்தப்படுவதற்கோ அளவு இருக்குது. அதுக்கு வேறு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா குருவே உங்களுக்கு 12 கூடியவனாக இருக்கார். அப்போ குரு சம்மந்தப்பட்ட ஆன்மீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்கு இது பொருந்தும். நீங்கள் திடீர்னு ஆன்மீகவாதி ஆகிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அதோடு நிறுத்திக்கோங்க. அதுக்கு அடுத்த லெவல் போனீங்கன்னா சீரியஸாக தபஸ்வி ஆகிடுவீங்க. வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம். ஸோ அப்போ 2 விஷயம், கோல்டு நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள். கோல்டு வேண்டாம், வேணுங்கிற அளவுக்கு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற இன்வெஸ்ட்மெண்ட்டை நோக்கி ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிருங்க. இந்த முழுசாக 100 பவுனை டச் பண்ணி காட்டுவேன், வேண்டாம், அதெல்லாம் வேண்டாம், அந்த வீர விளையாட்டு வேண்டாம். ஸோ அப்போது இதுதான் நீங்கள் அதனுடைய மேக்ஸிமம். இப்போது இவ்வளோ நேரம் நான் பேசுனதுலாம் ஜென்ரல். இப்போது கொஞ்சம் ஸ்பெசிஃபிக்காக உங்கள் கூட ட்ராவல் பண்ணட்டுமா? இப்போ நான் உங்கள் கையை பிடிச்சிக்கிறேன், உங்கள் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க. அதாவது இப்போது நம்ம வீட்டுக்குள்ளே என்னென்ன இருக்கலாம் இருக்கக்கூடாது, நம்ம வீட்டை சுற்றி என்னெல்லாம் இருக்கலாம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறத பற்றி பேசலாம். சார் செல்லப்பிராணிலேருந்து சொல்ல போகிறேன். நம்ம வீட்டில் வாசலில் வைக்கிற மரத்துலேருந்து நீங்கள் வளர்க்குற பூச்செடியிலேருந்து எல்லாத்துக்கும் போக போகிறோம். அப்படியா? சரி, கேட்போமே, தோணுதா இல்லையா? அப்போ நான் சொல்கிறத மைண்டில் வச்சுக்கோங்க. நட்சத்திரப்படி இது மாறும். அஸ்வினி, பரணி, கிருத்திகை 3 நட்சத்திரக்காரங்க சேர்ந்தது தான் மேஷராசி இல்லையா? ஸோ அப்போ அஸ்வினி நட்சத்திரக்காரங்கள்லாம் நோட் பண்ணிக்கோங்க. உங்கள் வீட்டுக்குள்ளேயோ வீட்டை சுற்றியோ மூங்கில் மரம் இருந்தால் வேண்டாம். நிறைய பேர் வீட்டில் வச்சுருப்பீங்க, கரெக்டாக? மூங்கிலை சின்னதாக ஹாலில் வச்சுக்கிட்டு அதில் தண்ணி ஊற்றி அதில் மூங்கில் மரம் வளருது, ஒரு வாஸ்து சென்டிமெண்ட்டுக்காக வச்சுருப்பீங்க. அது உங்களுக்கு ஆகாது. மூங்கில் குட்டியுண்டு வடிவாக இருந்தாலும் சின்னதாக வடிவாக இருந்தாலும் மூர்த்தி சிறிதாக இருந்தாலும் கீர்த்தி பெரிது. இவர் கீர்த்தி இல்லை, இவன் ப்ராப்ளம். ஸோ அப்போ அந்த மூங்கில் எடுத்து போட்டிருக்கேன். அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்களாம் அரச மரம், மகிழ மரம், அந்த மைண்டில் வச்சுக்கோங்க. அரச மரம், இப்போ நம்ம வீட்டு வாசல்லையே அரச மரம் இருக்குது. பெரும்பாலும் வீடுகளில் அரச மரம் நம்ம வளர்த்த மாட்டோம். வீட்டு பக்கத்தில் ஒரு அரச மரம் இருக்குது. நான் அந்த அரச மரத்துக்கு அடியில் உட்காந்து ரிலாக்ஸ் பண்ணுவேன், அங்கே ஒரு ஊஞ்சல் கட்டி ஆடுவேன், அல்லது அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருப்போம். அரச மரம் வேண்டாம், அது உங்கள் முன்னேற்றத்தை கெடுக்கும். அவ்வளோதான். ரைட். அடுத்து பரணி நட்சத்திரம் நண்பர்களே, ஏன் என்று கேட்காமல் நம்ப வேண்டும். அதான் ஜோதிடம். நன்றாக ஜோதிடத்தில் இருக்கிற விஷயமே அதான். இப்போது எங்களை போன்ற குருமார்கள் உங்களுக்கு சொல்லித் தரும்போது ஏன் என்று கேட்காமல் அப்படி கேளுங்க. இது ஏன்னு கேட்டால் இன்னும் ஒரு 2 வீடியோ வேணும், அதுக்கு டைம் இருக்காது. ஸோ அப்போது இதை மட்டும் அப்படி கேளுங்க. ஏதோ ஒரு லாஜிக்கோடு தான் நான் சொல்கிறேன். என்ன லாஜிக் எனக்கு தனிப்பட்ட முறையில் கேளுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்ண தயார். ரைட். இப்போது கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புன்னை மரம், பிராய் மரம், இலுப்பை மரம், இந்த 3 மரம் நமக்கு தெரிஞ்சது. புன்னை மரம், ரைட், ஓகே. புன்னை மரம் நமக்கு செட் ஆகாது. ஸோ இந்த மரங்கள் உங்களுக்கு வேண்டாம். உங்களை சுற்றியோ வீட்டை சுற்றியோ இருந்தால் எடுத்துருங்க. அடுத்ததாக உங்கள் வீட்டில் வளர்க்கின்ற செல்ல பிராணிகள், எந்த செல்ல பிராணி வச்சுக்கலாம், எந்த பூச்செடி வீட்டில் வைக்கலாம், அதெல்லாம் போகலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் பூனை, பெண் பூனை மட்டும் வச்சுக்க வேண்டாம். பூனையே வேணாம், நமக்கு எதுக்கு பூனை? அதுக்காக நம்ம வேறு என்ன, நாய்க்கு டாக் வளர்த்திக்கோங்க, வேறு எதாவது வளர்த்திக்கோங்க. பூனை உங்களுக்கு செட் ஆகாது. ரைட். அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் ஆடு செட் ஆகாது.
ஆடு நிறைய பேர் ஆடு வளர்த்த மாட்டோம், ஆனால் பக்கத்து வீட்டுக்காரங்க ஆடு வளர்த்துறாங்க. அவங்க வந்து இந்த ஆடு மேய்க்கிறது, அந்த பண்ணையெல்லாம் வச்சுருக்காங்க. அங்கே போய் ரிலாக்ஸ் பண்ணுவேன், அவங்களோட உட்காந்து பேசிகிட்டு இருப்பேன். வேண்டாம், அது நமக்கு செட் ஆகாது. ஆடு எந்த வடிவிலும் நீங்கள் அதில் கூட அப்படி நீங்கள் பண்ணணுன்னு தோணுச்சுன்னா பணமாக கொடுத்துருங்க. நீங்கள் போய் டைரெக்டாக பண்ண வேண்டாம்னு சொல்ல வரேன். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் உங்களுக்கும் பூனை தான். என்ன அவருக்கு பெண் பூனை, உங்களுக்கு ஆண் பூனை. பூனையே வேணாம், விட்டுருங்க. அப்போ மேசராசிக்காரர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்துடலாம், இனி நமக்கு பூனை வேண்டாம். ரைட், ஓகே, விட்டுருங்க. அடுத்து இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் என்ன மலர்கள் வச்சுக்கலாம், என்ன மலர்கள்லாம் நம்ம பூச்செடியாக வச்சா நல்லாயிருக்கும். நம்ம வீட்டில் ஒய்ஃப் என்ன பண்ணுவாங்க, நந்தியாவட்டத்தில் ஆரம்பித்து செம்பருத்தியில் ஆரம்பித்து வீடு ஃபுல்லாக பூக்களாக வச்சு அசத்துவாங்க இல்லையா. அப்போ மேசராசிக்காரர்களுக்கு செட் ஆகாத பூனை ஏதாவது ஒன்று இருக்கா என்ன கேட்குறீங்கல்ல? ஏன்னா இருக்குது. ஏன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆகாத மலர்கள் மறிக்கொழுந்து, மறிக்கொழுந்தே என் மல்லிகைப்பூவே, அந்த மாதிரி தான் பாட்டெல்லாம் இருக்குது சார். மறிக்கொழுந்து, இந்த ஊர்லேயே மறிக்கொழுந்து சென்று போடுற ஒரே ஆள் நீங்கள் தான், அது எனக்கு தெரியும். ஒரு படத்து டைலாக்லாம் வரும். அந்த மாதிரி மறிக்கொழுந்து வேணாம், மறிக்கொழுந்து சென்ட்டு வேணாம், விடுங்க, மறிக்கொழுந்தே வேணாம். ரைட்டா? அடுத்ததாக உங்களுக்கு பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த பூ, மறிக்கொழுந்தெல்லாம் ஒரு பூன்னு சொல்ல முடியாது, மறிக்கொழுந்து யாரும் வளர்த்த போகிறதும் இல்லை. பட் உங்கள் வீட்டில் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஏதாவது ஒரு விஷயம் மறிக்கொழுந்தாக இருந்தால், மறிக்கொழுந்து உங்களுக்கு ஆகாது, அதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம், நீங்கள் தொட வேண்டாம், மறிக்கொழுந்து நீங்கள் டச் பண்ணாதீங்க, டோன்ட் டச். அது மட்டும் இல்லை, ஒரு ஒயிட் அரளி, வெள்ளரளி, ரைட்டா, அது பண்ண வேண்டாம். ஐயோ, அரளிப்பூ எங்கள் ஒய்ஃபுக்கு ரொம்ப பிடிக்கும் சார், ஒயிட் அரளி அப்படியே ரெட் அரளியாக கூட வச்சுக்கிங்க. வெள்ளரளி ஆகாது, சட்டம் சொல்கிறது அவ்வளோதான். ஸோ அப்போ நீங்கள் சிகப்பு அரளி வச்சுக்கலாம். ஸோ சட்டப்படி வெள்ளரளி உங்களுக்கு ஆகாது அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு. அதே மாதிரி பரணி நட்சத்திரக்காரர்களாக இருந்தால் பன்னீர் மலர் நந்தியாவட்டம்னு சொல்கிறான். பன்னீர் மலர் நந்தியாவட்டம், நந்தியாவட்ட பூ எல்லாருக்காகவும் உங்களுக்கு மட்டும் ஆகாது. ஸோ அப்போ அடுத்ததாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் இது இப்போ நான் சொன்ன பாருங்கள். ஃபஸ்ட்டு உங்களுக்கு செவ்வரளி ஆகாது, அவருக்கு ஒயிட் அரளி ஆகாது, உங்களுக்கு செவ்வரளி ஆகாது, பன்னீர் புஷ்பங்கள் ஆகாது. பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு படமே இருக்குது, பன்னீர் புஷ்பங்கள்னு ஒரு புஷ்பம் இருக்குது, நீங்கள் பாருங்கள், சர்ச் பண்ணி பாருங்கள், படம்லாம் வரப்போ தான் ChatGPTயில் போட்டால் காட்டுதே. அப்போ பன்னீர் புஷ்பம்னு எதுன்னு பாருங்கள், அது உங்களுக்கு செட் ஆகாது. முக்கியமாக செம்பருத்தி பூவு சித்திர, செம்பருத்தி ஆகாதுங்க. அவனுக்கு யார் யாரோ எதிரி, நமக்கு இந்த செம்பருத்தி பூவாக எதிரி. மேசராசிக்காரர்களுக்கு செம்பருத்தி பூ செட் ஆகாது. உங்கள் வீட்டில் செம்பருத்தி பூ இருந்தால் உங்கள் ஒய்ஃப் டிபார்ட்மெண்ட்டை விட்டுருங்க, அது பக்கத்துலேயே போக வேண்டாம். உங்கள் என்னங்க அப்படி பக்கத்தில் மற்ற செம்பருத்திக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் வாங்க, நான் எல்லாத்துக்கும் தண்ணி ஊற்றுவேன், செம்பருத்தி மட்டும் டச் பண்ண மாட்டேன் சொல்லி, அது நீ ஊற்றிக்கோ. ஸோ பெரும்பாலும் அந்த செடியை எடுத்து வைக்கிறது நல்லது. அது உங்கள் வீட்டில் இருக்க வேண்டாம் என்பது தான் என்னோட கருத்து. அப்படி உங்களால் மீறி பண்ண முடிஞ்சா இருந்தால் நீங்கள் தொடாமல் அல்லது நீங்கள் பண்ணாமல் இருக்கிறது, அதுக்கிட்ட டீல் பண்ணாமல் இருக்கிறது உங்களுக்கு நல்லது. அடுத்தாக பூ சொல்லிட்டேன், மரம் சொல்லிட்டேன், வேற என்ன, உங்கள் செல்லப்பிராணி சொல்லிட்டேன். அடுத்து பேரின் முதல் எழுத்துக்கள் போடலாமா? இதெல்லாம் வைக்கக்கூடாது. உங்கள் பிஸ்னஸில் இந்த பேர், உங்கள் காரில் இந்த லெட்டரு, உங்களுடைய ஏதோ ஒரு விஷயத்தில் இந்த லெட்டர் இருந்தால் இந்த லெட்டரே உங்கள் காலை பிடிச்சி இழுக்கும், உங்கள் கையை பிடிச்சி இழுக்கும். மேலே முன்னுக்கு வராமல் இழுக்கிறது எது? இந்த லெட்டர்ஸ் தான். எந்த லெட்டர்ஸ் அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோட் பண்ணிக்கோங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் கே கோ ஹா ஹி தீ தா, ஹா ஹி தீ தா, பூ தே சே சோ. ரைட்டா? இன்னொரு தடவை ரிப்பீட் பண்ணி கேட்டுக்கோங்க, டைம் இல்லை. அடுத்து பரணி நட்சத்திரக்காரர்கள் ஹி ஹே ஹோ, ஹெச்இ ஹெச்ஓ, நம்ம ஹி ஹே ஹோ அப்படி ஆரம்பிக்கக்கூடாது. அதே மாதிரி தோ நா நீ நூ, நா நீ நூ இப்படி ஆரம்பிக்கக்கூடாது. என்ஏ என்யூ நா நீ நூ அது மாதிரிலாம் ஆரம்பிக்கக்கூடாது. து தா ஞா இது ஆரம்பிக்கக்கூடாது. இதெல்லாம் யார் சார் பேர் வைப்பாங்க சார், நம்ம ஆட்கள் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஸோ அப்போ பரணி நட்சத்திரக்காரர்கள் சொல்லுவது என் கடமை, நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இந்த பேரில் தொடங்க வேண்டாங்கிறது என்னோடய ஒப்பீனியன். அடுத்ததாக டூ டி டே டோ, டூ டி டே டோ இது உங்களுக்கு ஆகாது. நே நோ யா இ இது உங்களுக்கு ஆகாது. போதும், இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த பெயர்கள் உங்களுக்கு செட் ஆகாது. இந்த பேரில் ஆரம்பிக்கிற பேர் அது எந்த பேராக இருந்தாலும் சரி, அது உங்களுக்கு செட் ஆகாது. அடுத்து சில பேர் இந்த பாருங்கள், ராம்ஜி ஸ்பெஷல் என்ன ருத்ராட்சம், நம்ம மாகாப்பா வரைக்கும் கிண்டல் பண்ணியிருப்பார். எப்போ பார்த்தாலும் நீங்கள் ருத்ராட்சம் கழுத்தில் போட்டிருக்கீங்க. எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது. அப்போது உங்கள் கழுத்தில் எதை போட்டுக்க கூடாது அப்படின்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க என்றால், நீங்கள் ருத்ராட்சம் போட்டுக்கலாம், ஆனால் நான் சொல்கிற டாலரை வந்து வச்சுக்கக்கூடாது. பாருங்கள் என்கிட்டையும் டாலர் இல்லை, உங்கள்கிட்டையும் டாலர் இருக்க வேண்டாம். என்ன டாலர் இல்லை அப்படின்னு நான் சொல்ல பாருங்கள். இந்த டாலர் போட்டுக்காதீங்க, மோதிரமாக போட்டுக்காதீங்க. இப்போ நான் சொல்கிற சாமி படத்தை மோதிரமாக போட்டுக்காதீங்க, காப்பாக போட்டுக்க வேண்டாம். வேணும்னா அந்த கோயிலுக்கு போய் கும்பிட்டுக்கோங்க, அவ்வளோதானே தவிர இதை நீங்கள் கூடவே
எடுத்துகிட்டு ட்ராவல் பண்ணாதீங்க என்பது இதனோட நோக்கம். அப்போது அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் ஸ்ரீ ராமபெருமான், முருகப்பெருமான், ஏகபாதர்னு இருக்கார், தெரிஞ்சா பண்ணுங்க, தெரியாட்டி விட்டுருங்க. முருகப்பெருமான், இது ராமர், இவங்க 2 பேரையும் மோதிரமாவோ டாலராவோ செம்பு கம்பி இந்த மாதிரி கையில் மாட்டிக்கிறதாவோ பென்டன்ட்டும்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பிரேஸ்லெட்டும்பாங்கல்ல, அந்த மாதிரிலாம் பண்ணிக்க வேண்டாம். அல்லது படமே இருக்க வேண்டாம். என்ன கேட்டால் படமே வேண்டாம் தான் சொல்லுவேன். அப்போது ராமர் இருக்காரு, ஒற்றை ராமருக்கு பதிலாக பட்டாபிஷேக ராமராக மாற்றிடுங்க. சாஸ்திரத்தில் எல்லாத்துக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ அப்போது அந்த மாதிரிலாம் பெரும்பாலும் இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது. அடுத்ததாக, சார் என்ன சாமி கும்பிடக்கூடாதுங்கிறீங்களா? மேசராசிக்காரங்க ஸ்பெஷலே முருகன் தான் சார், உங்களை சாமி கும்பிட வேண்டாம்னு நான் சொல்லலை. நான் சொல்கிறது இதை அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும்தான் சொல்கிறேன். அஸ்வினி நட்சத்திரக்காரர்கள் மோதிரமாகவோ டாலராகவோ போட்டுக்க வேண்டாம்னு சொல்கிறேன். ஏன் என்று கேட்காமல் செய்தால்தான் ஜோதிடம் பலிக்கும். தயவுசெய்து ப்ளீஸ். அடுத்து அஸ்வினி, பரணி நட்சத்திரக்காரர்கள் தட்சிணாமூர்த்தி லக்ஷ்மி நாராயணர், அதே மாதிரி ஸ்ரீ மகா ஈஸ்வர் சிவபெருமான், காலபைரவர் தான் சொல்கிறாங்கல்ல, இவர்களுடைய படங்களை எந்த ரூபத்திலும் வைத்துக்கொள்ள வேண்டாம். அது உங்கள் அதே கான்செப்ட் தான், மோதிரம் அதெல்லாம் ரைட். அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரக்காரர்கள் ஆதிசேஷன், 5 தலையுடைய பாம்பு, பஞ்சனையில் படுத்திருப்பார் பெருமாள், அந்த பாம்பை பார்க்காதீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. பாம்பு மோதிரம் போட்டிருப்பீங்க, அது உங்களுக்கு செட் ஆகாது. வராக பெருமாள், பன்றி முகத்தில் அந்த பூலோகத்தை காப்பாற்றுவார். வராக ரூபம், அந்த வராகம்னு என்ன? வராகம்னா என்ன அர்த்தம்? பன்றி முகம்னு அர்த்தம். இதை நீங்கள் வச்சுக்கூடாது. அதே மாதிரி ரங்கநாதரை கண்டென்ட்டாக கழுத்தில் மாட்டிக்க கூடாது. சார் இது எனக்கு பிடிக்கும் சார், பிடிக்குன்னா போய் சாமி கும்பிடுங்க, உங்களை யாரும் வேண்டான்னு சொல்ல. பிடிக்குன்னா கோயிலுக்கு போயிட்டு வாங்க, அங்கேயே போயிட்டு நெத்தியில் வச்சுட்டு கோவிந்தா வந்துடணும். அது அப்படி கேரி ஓவர் பண்ணக்கூடாது சார். சில விஷயங்களை அப்படியே கேட்டுக்கணும், அவ்வளோதான். எல்லாருமே நம்ம முடிவுக்கு வரலாமா? ஸோ அப்போ மேஷராசிக்காரங்க ஒரு குமுலேட்டிவாக சொல்கிறதா இருந்தால் என்ன சொல்லலாம்? சனிக்கிழமை புதன்கிழமை ஆகாது, ஆமாம். அது கருப்பு கலர் ஆகாது, ஆமாம். அதே மாதிரி உங்களுக்கு எதாக இருந்தாலும் லேண்ட் அடமானம் வைக்கக்கூடாதுன்னு சொன்னேன். புதன்கிழமைகளை கடன் வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன். அப்பா சொத்தை விற்கக்கூடாதுன்னு சொன்னேன். நகை ஒரு அளவுக்கு மேலே சேர்த்துட்டிங்கன்னா விட்டுருங்க, வேறு இன்வெஸ்ட்மெண்ட் போயிருங்கன்னு சொன்னேன். இதெல்லாம் தான் மேஷராசிக்காரர்கள் வெற்றிக்கு தாமதமாகின்ற விஷயம். அது மீனராசிக்காரங்களையும் விருச்சிக ராசிக்காரங்களையும் கடகராசிக்காரங்களையும் கும்பராசிக்காரங்களையும் பழக்கமே வச்சுக்காதீங்கன்னு சொன்னேன். எதாக ஆரம்பித்தாலும் 8ஆம் நம்பரில் ஆரம்பிக்காதீங்கன்னு சொன்னேன். எதாக ஆரம்பித்தாலும் சஷ்டி தீதியில் ஆரம்பிக்க வேண்டான்னு சொன்னேன். இதெல்லாம் திரும்ப ரிப்பீட் பண்ணிக்கோங்க மைண்டில். இதெல்லாம் தான் உங்கள் வெற்றிக்கான சூத்திரம். பூக்கள்னு பார்த்தா என்னென்ன பூன்னு உங்களுக்கே தெரியும். செம்பருத்தி வரைக்கும் சொல்லிட்டேன். விலங்குகள் எது வளர்த்தக்கூடாது, பெரும்பாலும் பூனை, அவ்வளோதான் விட்டுருங்க, பூனை. அது அப்போது எந்தெல்லாம் வச்சு நம்ம மரங்கள்னு பார்த்தா அரச மரம் சொல்லியிருக்கேன், ஆலமரம் சொல்லியிருக்கேன். பிரதானமான அதெல்லாம் வீட்டில் வளர்த்துற மரம் கிடையாது, வெளியே தான். நீங்கள் அங்கே உட்காராதீங்கிறது தான் என்னோட நோக்கம். ஒரே ஒரு ராசிக்கு மட்டும்தான், ஒரே ஒரு நட்சத்திரத்துக்கு மட்டும்தான் மாமரம் சொன்னேன். ஸோ ஆக உங்களுக்கு ஒரு தெளிவான கிளாரிட்டி கிடச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுதான் உங்கள் வெற்றியை தடுக்கின்ற விஷயம். இதை நீங்கள் அவாய்ட் பண்ணால் போதும். அப்போது எதை பண்ணால் வெற்றி அடையலாம் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இந்த பதிவில் வேண்டாம், அதை அடுத்த பதிவில் பார்ப்போம். இல்லை சார் எனக்கு இது நடந்துக்கிட்டு இருக்குது சார், எங்கள் வீட்டில் இதுதான் சார் வச்சுருக்கோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் அப்படியே இருக்குது சார் எங்கள் வீட்டில் என்று நீங்கள் நினைத்தால் கீழே போய்ட்டுருக்க இந்த 2 நம்பர் கூப்பிடுங்க. உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள். ஐபிசி கஸ்டமர் கேர் எக்ஸிக்யூட்டிவ்ஸ் உங்களுடைய அழைப்பிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஃபோன் பண்ண அடுத்த 5வது நிமிடம் என்னோட கனெக்ட் பண்ணுவாங்க. டக்கல் முறையில் கூட என்னோட பேசலாம். உலகத்திலே ரொம்ப ஈஸியான வேலை என்ன சொல்லுங்கள், என் கூட பேசுகிறது தான். அப்போது உடனடியாக ஃபோன் எடுங்க. உங்களுக்கு எது வெற்றிக்கு தடைங்கிறத ஒரு செகண்ட் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த வெற்றி அதை சரி பண்ணிவிட்டு உங்கள் வாழ்க்கையில் எப்படி முன்னுக்கு வரதுங்கிறதையும் என்னால் கைட் பண்ண முடியும். பேசிட்டே இருக்கும்போது இந்த ஃபோன்லேயும் அல்லது டிவிலேயோ ஒரு QR கோடு ஒன்று ரன் ஆகிட்டு இருக்கும். அதை ஸ்கேன் பண்ணிங்கன்னா எங்களுடைய வாட்ஸ்அப் சேனலோட கனெக்ட் ஆகிடுவீங்க. ஐபிசி பக்தியுடைய வாட்ஸ்அப் சேனல். என் பதிவுகள், என்னிலும் மூத்தோர் பதிவுகள்லாம் உங்களை வந்தடையும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் நாளை காலை சிறப்பு தகவல்களோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். கருப்பேன் வாராண்டா என்னன்னு பார்க்குறீங்களா? கருப்பு படத்தில் வரக்கூடிய சாங்கு நம்ம மகாலிங்கம் சார் பாடியிருக்காரு. இது நேராக கேட்டால் எப்படி இருக்கு? ஐபிசி பக்தி பரவசம் 2026 நம்ம வாணி மஹாலில் கோவை கமலா மேடத்தோட இன்னும் நிறைய செலிபிரிட்டிஸ் ஐபிசி பக்தி பரவசம் நிகழ்ச்சிக்கு வராங்க. லைவாக இந்த பாடலை கேட்க, அந்த வைபுக்காகவே நான் வரேங்க. இந்த பாடலை கேட்கணுங்கிறதுக்காகவே வரேன். நீங்கள் எல்லாரும் வரணும், அது என்னுடைய கோரிக்கை. முக்கியமாக அனுமதி இலவசம். போகும் பொழுது ரிட்டன் கிஃப்டோட தான் நீங்கள் போவீங்க. கீழே போய்ட்டு நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்கள் வருகையை பதிவு செய்யுங்க. மீண்டும் சொல்கிறேன், ஐபிசி பக்தி பரவசம் 2026 ஆகஸ்ட் 7ஆம் தேதி வாணி மஹால் மாலை 6 மணி. எங்க இருந்தாலும் வந்துருங்க, நானும் நிர்வாகமும் காத்திருக்கிறோம். நன்றி. தமிழ் மேட்ரிமோனி ஆடி ஆஃபர். இப்ப மெம்பர்ஷிப் எடுங்க, ஆடியில ஃப்ரீயா யூஸ் பண்ணுங்க. சார் கேப் ஆட்டோ பைக்குன்னா ரெட் டாக்ஸி மட்டும்தான். தீபம் விளக்கேற்றும் எண்ணெய், ஒரு தெய்வீக அனுபவம்.